தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பெரிதும் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு பேராதரவு நல்குவார்கள் என்பதிலும் நமக்கு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். அப்போது நானும் இந்த களத்திலே இருந்தால் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கும் கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்வதற்கும் என்னாலான பங்களிப்பை செலுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டணி சிதறாமல் கட்டுக்கோப்பாக களத்தை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களையே துருப்புச்சீட்டாக்குவதற்கு பலர் முயற்சித்தார்கள். விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு, சிதறடிப்பதற்கு என்னென்னவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு சராசரி ஆளாக இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிற ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த கூட்டணியை காப்பாற்றவும் கட்டுக்கோப்பாக இதனை வழிநடத்தி செல்வதற்கு கூட்டணியின் தலைவருக்கு உற்ற துணையாக இருப்பதற்கும் நாங்கள் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் மதவாத சக்திகள் கூடுதலான வாக்குகளை பெற்றால், குறிப்பாக பிஜேபி கடந்த தேர்தல்களை விட இப்போது அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதனால் அவர்கள் பெறவிருக்கிற வாக்கு சதவீதத்தின் அளவு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஆகவே அவர்கள் வலுப்பெறுகிற போது அவர்கள் செய்கிற அரசியலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இங்கே வலுவாக இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த களத்தில் என்னுடைய பங்களிப்பும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த முடிவை எடுத்தேன்.